ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் கிளாஸில் ஹேண்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள், தேவையான மெட்டீரியல் வந்து நம்ம கிளாத்து, காட்டன் ஃபேப்ரிக்கு, மார்க்கரு, ஊசி வந்து நான் எடுத்திருக்கேன். ஊசிலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைஸ் வந்து 7 எடுத்திருக்கேன். 6, 5, 7 இது மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 10 நம்பர்ஸ் தான் இருக்குது ஊசி. இதில் பாருங்கள் 25 நம்பர்ஸ் இருக்குது ஊசி. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். காசும் கம்மியாக இருக்கும். நம்ம 6, 7 இது வந்து பெட்டராக இருக்கும். த்ரெட்டை நம்ம கோக்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிங்கிள் ஸ்டான்ஸாவாக இருக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா எம்மிங் தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்க போகிறோம். அதனால நான் சிங்கிள் ஸ்டான்ஸாவாக த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிங்கிள்ன்றது ஒத்தையில் த்ரெட் இருக்கிற மாதிரி. எப்படி ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஊசியில் வந்து ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் கோத்துட்டு இந்த மாதிரி டபுளாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிச்சு போடும்போது ஒரே த்ரெட்டில் மட்டும் தான் நம்ம முடிச்சு போடுவோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். தனியாக ஒரே ஒரு நூல் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு விரலில் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு அப்படியே வந்து நிமிட்டி விட்டோன்னா அது நாட்டாக வந்து மாறிடும். இந்த மாதிரி மாறினக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு எந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸஸாக நம்ம முடிச்சு போட்டக்கப்புறம் வந்ததுன்னா சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணினக்கப்புறம் த்ரெட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள். டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சிங்கிளாக முடிச்சு போட்டிருக்கறதுனால அந்த ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் நீட்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து கிளாத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது, கிளாத்தை எப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம எம்மிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எம்மிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் பீஸை நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 இன்ச்சில் வந்து இன்ச்சி டேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சில் ஒரு மடிப்பு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி ஒரு மடிப்பு மடிக்கணும். இப்போ நம்ம கற்றுக்க போகிற இந்த எம்மிங் ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்லீவ் போர்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணக்கப்புறமா நெக்லைனில் ஃபினிஷிங்க்காக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா பழகிக்கோங்க. எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் போடணும்னு பார்க்கலாம். இன்ச் டேப்பில் 1 இன்ச்சு எப்படி 2 இன்ச்சு எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு நடுவில் இருக்கிறது 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சுக்கு நடுவில் ஒரு கோடு போகுது பாருங்கள், பெரிய கோடா. அது வந்து 1/4 இன்ச்சு. ஒவ்வொரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து எம்மிங் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். நான் இன்ச் டேப்பை கிளாத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு 1/4 இன்ச்சு அளவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிளாத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ச் டேப் வச்சாச்சு. உங்களுக்கு அடையாளத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா இன்ச் டேப்பை கரெக்டாக 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக புரியும். பார்த்தீங்கன்னாக்கா 1 இன்ச்சில் வச்சுருக்கேன். 1 இன்ச்சிலேருந்து 3வது கோடு அடையாளத்துக்காக சொல்கிறேன். 3வது கோடு பார்த்தீங்கன்னாக்கா 1/4 இன்ச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து 1 இன்ச் அளவுக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் மார்க் பண்ணியிருக்கிறது தெரியலன்னா நான் இன்னொரு வாட்டி ஸ்கெட்சில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கு நடுவில் இருக்கிற கேப் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் 1/4 இன்ச் கேப்பில். இதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எம்மிங் தான் பண்ண போகிறோம். இந்த எம்மிங் ஸ்டிச்சுக்கு நம்ம ஆல்ரெடி ஊசியில் நூல் கோர்த்து முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். ஊசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கோட ராங் சைட் போர்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். ரைட் சைட் போர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட் சைடுன்றது நல்ல பக்கம். துணியோட நல்ல பக்கத்தை ரைட் சைடுன்னுவோம். ராங் சைடுன்றது உள்ளே நம்ம மடித்து தைக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ராங் சைடு. இப்போ ஃபேப்ரிக்லேருந்து ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. நம்ம குத்தின இடத்துலேயே திரும்பி ஒரு வாட்டி குத்திட்டு நூலை வந்து ஊசியில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நீடில் பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு லாக் ஸ்டிச் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸ்டிச்சஸ் போடும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளாத்தில் நிறைய ஊசியை வந்து குத்திடக்கூடாது. நிறைய ஃபேப்ரிக்கை நம்ம ஊசியை குத்தி எடுத்துடக்கூடாது. அசிங்கமாக பின்னாடி வந்து தெரியும். நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். அந்த மாதிரி எடுக்காமல் நம்ம கரெக்டாக கிள்ளி எடுக்கணும். கிள்ளி எடுக்கிறதுன்றது நீங்கள் துணி இருக்குன்னா அந்த துணியில் ஒரே ஒரு நூலை மட்டும் வந்து ஊசியில் குத்தி நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும் போது தான் நீட் ஃபினிஷிங் வரும். எம்மிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து விசிபிளாக பின்னாடி தெரியாது. ரைட் சைட் போர்ஷனில் நீங்கள் ஊசி குத்திருக்கிறதே தெரியக்கூடாது. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஊசியை நல்லா நான் பெருசாக குத்திருக்கேன். குத்தும்போது ஊசி வந்து நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி தெரியக்கூடாது. லைட்டாக நம்ம அந்த ஒரே ஒரு நூல் இலையில மட்டும் நம்ம ஊசியை குத்தி எடுக்கும்போது பேக் சைடில் வந்து அதான் ரைட் சைடில் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும்.
இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ குத்தியிருக்கிறது வந்து நல்லாவே பெருசா வந்து அந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டைம் எடுத்தாலும் பரவால்ல. நீங்க பொறுமையா ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு வந்துரும். இதே மாரி ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டார்ட்டிங் ஒரு 4, 5 தையல் போடும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்க இதோட டெக்னிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இப்போ பாருங்க, நான் லைட்டா ஃபேப்ரிக்ல இருந்து மேல் போர்ஷன்ல துணிய குத்தி எடுக்கிறேன். ஊசியில இந்த மாரி குத்தி எடுக்கும்போது, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டிச் பண்ண. இல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு விரல வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரே ஒரு விரல வச்சுட்டு, இந்த விரல வந்து பாயிண்ட் அவுட் பண்ற மாரி ஒரே ஒரு நூல் மட்டும் எடுங்க. ஃபேப்ரிக்ல இருக்கிற ஒரு நூல்ல நம்ம குத்தி மேலே எடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் நீட்டா இருக்கும். இந்த டிப்ப வந்து பயன்படுத்தி பாருங்க. நீங்க தைக்கும்போது ஃபேப்ரிக்க இந்த மாரி புடிச்சு இழுக்கக்கூடாது. ஃபேப்ரிக் எப்படி புடிச்சு இழுப்போம்னா, த்ரெட்ட புடிச்சு இழுத்துட்டோம்னா, ஃபேப்ரிக் ஃபுல்லா சுருங்கிடும். அந்த மாரி சுருங்கிடுச்சுன்னா நீட் ஃபினிஷிங் இருக்காது. நீங்க தைக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, கிளாத்த நீவி விட்டு நீங்க பொறுமையா ஸ்டிச் பண்ணும்போது, இதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி நம்ம ஃபுல் ஸ்டிச்சஸும் வந்து நம்ம போட்டு எடுத்துடணும். ஒவ்வொரு அந்த 1/4 இன்ச் அளவுக்கும் நான் சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மெத்தடுமே மாறல. எம்மிங் ஸ்டிச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு டைப்பும் இருக்கு. இது சிங்கிள் லேயரில நம்ம யூஸ் பண்ணுற எம்மிங் ஸ்டிச்சு. நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா, டபுள் லேயரில இருக்கும். இப்போ ஒரே ஒரு த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த எம்மிங் ஸ்டிச்சுக்கு. டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா திக்கா இருக்கிற ஃபேப்ரிக்லலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பிளாக் கலர் த்ரெட் பின்னாடி வந்து விசிபிளா தெரியுது அப்படின்னாக்கா, நீங்க ஊசியில வந்து துணிய அதிகமா கிள்ளி எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு சில இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லாவே தெரியுது. நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் த்ரெட், கான்ட்ராஸ்ட் கிளாத் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட்டிங்கில எப்படி நாட் போட்டு முடிச்சோமோ, அதே தான் எண்டிங்கும். துணியில வந்து இந்த மாரி லைட்டா வந்து கிள்ளி நம்ம ஊசிய வந்து வெளியில எடுக்க போறோம். எடுத்த இடத்துலயே திரும்பி வந்து குத்திட்டு, நம்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு ஊசிய சுத்தி த்ரெட் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு நாட் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, ஊசியில குத்திட்டு வெளியில எடுத்து 2 சுத்து சுத்தியிருக்கேன். நீங்க 2 சுத்து சுத்தும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலா பார்த்தீங்கன்னாக்க, எம்மிங் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுலயே இன்னொரு மெத்தடும் இருக்கு. இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு சுலபமா இருக்கும். சேம் ஸ்டெப் தான் 2வதுக்கும். 2வது மெத்தட்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கும் அதே ஸ்டெப்பில நான் மார்க் பண்ணிக்கிறேன். கிளாத்த வந்து 1 இன்ச்சு வந்து 2 ஃபோல்டு பண்ணி, நான் இந்த மாரி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சக்கப்புறம் ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ல என்ன பண்ணோமோ அதே தான். எந்த ஸ்டெப்புமே மாறாது. மெத்தட் 2க்கும். பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா வந்து நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாரி ஃபுல்லா வந்து மார்க் பண்ணியாச்சு. கான்ட்ராஸ்ட் த்ரெட் யூஸ் பண்ணுங்க. கான்ட்ராஸ்ட் துணியா யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்து என்னென்ன மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிங்கிளா போட்ட த்ரெட்ட இப்போ டபுளா போடணும். த்ரெட்ட வந்து டபுளா வந்து எப்படி போடுறதுன்னா, த்ரெட்ட வந்து சிங்கிளா வந்து கோர்த்து 2ஆ நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நாட் வந்து 2 த்ரெட்லயும் சேர்ந்த மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு த்ரெட்ல வந்து நாட் போட்டோம். இப்ப 2 த்ரெட்டும் சேர்ந்து ஒரே மாரி ஈவனா வச்சு நம்ம நாட் போடணும். நாட் போடும்போது விரல்ல சுத்திட்டு 2, 3 வாட்டி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாட் வந்து ஈஸியா வந்துரும். இந்த மாரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எடுத்தக்கப்புறமா, நம்ம ஃபர்ஸ்ட்டு மெத்தட்ல என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணோமோ அதே தான். இந்த மெத்தட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெவி ஒர்க் ப்ளவுஸு, சுடிதாரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ஸ் பேண்ட்டு இந்த மாரி போர்ஷன்ல திக்கா இருக்கிற ஃபேப்ரிக்ல எல்லா இடத்துலயும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா, நீடில்லேருந்து கிளாத்த வந்து குத்தி எடுத்துட்டு, நம்ம குத்துன இடத்துலயே திரும்பி ஒரு வாட்டி குத்திட்டு, த்ரெட்ட வந்து ஊசியால சுத்தி நம்ம எடுத்துட்டு வரணும். இந்த மாரி 1 சுத்து இல்லன்னா 2 சுத்து சுத்திட்டு, த்ரெட்ட புடிச்சு மேல இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு லாக் ஆயிடும். இதே மாரி ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கும் நம்ம பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 1/4 இன்ச் கேப்ல நம்ம ஊசியால குத்திட்டோம். குத்திட்டு, நீடில சுத்தி ஒரு வாட்டி த்ரெட்ட எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து, ஊசியில இருக்கிற அந்த த்ரெட்டோட ஃபுல்லா புடிச்சு இழுத்துடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும். இப்ப நம்ம தைக்கிற மெத்தட்ல பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க த்ரெட்ட புடிச்சு ஃபுல்லா இழுத்தாலும் ஃபேப்ரிக் வந்து சுருங்காது. சுருங்காததுனால உங்களுக்கு வந்து பயம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு தைச்ச மெத்தட்ல நீங்க த்ரெட்ட வந்து புடிச்சு இழுத்துட்டீங்கன்னா, ஃபேப்ரிக் ஃபுல்லா சுருங்கிடும். அந்த மெத்தட்ல வந்து த்ரெட்ட வந்து ஃபுல்லா இழுக்கக்கூடாது. இந்த மெத்தட்ல நீங்க த்ரெட்ட ஃபுல்லா புடிச்சு இழுத்தாலும், துணி வந்து சுருங்காம கரெக்ட்டா ஈவனா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம லாக் போடுறோம். அதுதான் வித்தியாசம். ஆனா மெத்தட் 2மே பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாரி தான் கிளாத்தில் வந்து நம்ம ஊசி குத்தும்போது கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு அந்த நூல் இழையில வந்து நம்ம ஊசியை குத்தி மேலே எடுக்கணும். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கையோட நம்ம எடுத்திருக்க த்ரெட்ட ஒரு ஊசியால ஒரு சுத்து சுத்திட்டு நம்ம எடுக்கும்போது லாக் வந்து வந்துரும். இதே மாரி ஃபுல்லா நம்ம எடுத்திருக்க ஃபேப்ரிக் முழுசும் பார்த்தீங்கன்னாக்கா, இதே சேம் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம கிளாஸோட ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, 2 மெத்தட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. என்ன மிஸ்டேக்கோ நான் பார்த்து செக் பண்ணி அனுப்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனலா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு மெத்தட்ல எப்படி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சோமோ, அதே தான் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னாக்கா, த்ரெட் ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம லாக் போட்டு ஃபுல் லென்த்துக்கும் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஃபைனலா நம்ம வந்து நாட் போட்டு முடிக்கணும். நாட் போட்டு முடிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு மெத்தட்ல என்ன ஃபாலோ பண்ணோமோ, அதே தான் 2வது மெத்தடுக்கும். நம்ம இதுவரைக்கும் வந்து ஒவ்வொரு நாட் வந்து போட்டு முடிச்சோமா, இப்போ ஃபைனல்லையும் அதே மாரி தான் ஒரு நாட் போட்டு முடிச்சுடுங்க. அப்படியே வந்து நம்ம ஏற்கனவே முடிச்ச இடத்துலயே திரும்பி நீடிலால கிளாத்த வந்து எடுங்க. நம்ம குத்துன இடத்துலயே தான் எடுக்கணும். அதே இடத்துல நான் திரும்பி வந்து ஃபேப்ரிக்க எடுத்து ஒரு சுத்து சுத்திட்டு நாட் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் ஸ்டிச்சஸும் முடிஞ்சிருச்சு. இதோட ஃபினிஷிங் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட்டும் சரி, பேக்கும் சரி நீட் ஃபினிஷிங்கில இருக்கணும். பேக் போர்ஷன்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நம்ம பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வந்து சின்ன சின்னதா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது தெரியுதுன்னு பாருங்க. நேர்ல பார்க்கும்போது இதோட ஃபினிஷிங் வந்து இன்னமும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஹேண்ட் ஸ்டிச்லயே எம்மிங் ஸ்டிச்லயே மெத்தட் 1, மெத்தட் 2 பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னாக்கா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த கிளாஸோடது கன்டினியூவேஷன் புரியும். இதே மாரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.